ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் 23, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காம அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், சென்டர் பேன்ஸ் JKLF அண்டர் ஆன்டி டெரர் லா. ஓகே, ஆன்டி டெரர் லா அப்படின்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன்ஸ் ஆக்ட் 1967. இந்த ஆக்ட் படி நம்மளோட ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் என்னென்னா, ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன், இந்தியாவில் இருக்க ஆர்கனைசேஷனை அதாவது என்ன அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி அல்லது ஆன்டி டெரர் அப்படின்ற மாதிரி டெரர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்னென்னா டெசிக்னேட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா JKLF பண்ணியிருக்காங்க. JKனா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க, LFனா லிபரேஷன் ஃப்ரண்ட். ஓகேவா, JKLF அப்படிங்கிறத என்ன ஆன்டி டெரர் லா லைக் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967. நம்ம ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். ஜமாத் இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனையும், இதுவும் என்ன ஜம்மு காஷ்மீர் பேஸ்டு தான். இதையும் என்னென்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 3 of 1 கீழே இதை பண்ணுவாங்க அப்படிங்கிறதும், இது எந்த மினிஸ்ட்ரி கீழே எந்த மினிஸ்ட்ரிக்கு பவர் இருக்குது அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரிக்கு பவர் இருக்குது. இது தெரிஞ்சால் போதும். இந்த JKLF நீங்கள் என்னென்னா இப்போ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு மேபி அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், ஓகேவா, அந்த ஆக்டை பற்றி மேபி அந்த ஃபியூச்சர்ஸை பற்றி கேட்கலாம். ஏன்னா இப்போ அடிக்கடி அந்த ஆக்டை யூஸ் பண்ணி நிறைய ஆர்கனைசேஷன்ஸை என்னென்னா அவங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அதே மாதிரி என்னென்னா நீங்கள் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்னா நீங்கள் இந்த JKLF, ஓகேவா, அந்த ஜமாத் இஸ்லாமி இப்படிங்கிற குரூப்ஸ் எல்லாம் என்னென்னா மேபி டைரெக்டாக கூட கேட்கலாம், அல்லது அந்த குரூப்போட இன்வால்மெண்ட் ரிலேட்டட் டு இந்தியன் இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரியான இன்வால்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. JKLF அப்படிங்கிற ஒரு இதை என்னென்னா பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த JKLF அப்படிங்கிறது என்னென்னா நிறையா, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பண்டித்தை கொள்வது, ஓகேவா, நிறைய செப்பரேட்டிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான எல்லாமே இவங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களும் அங்கே இருக்கிற ஒரு லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பாகிஸ்தான் தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் இவங்களும் முக்கியமான ஆளுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரைபல் ஆர்டிஸ்ட் மேக் ஏ ஸ்ப்ளாஷ் ஆன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது அமேசானை பற்றி பேசுகிறாங்க. நம்மளுடைய ட்ரைபல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 முக்கியமான தெலுங்கானாவில் இருக்க 3 முக்கியமான பெயிண்டிங்ஸ், ஓகேவா, அந்த முக்கியமான பெயிண்டிங்ஸில் 3 அந்த பெயிண்டிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் இதில் விட்டுருக்காங்க. ஓகேவா, அது லைக் அமேசானில் என்னென்னா அதனுடைய விற்பனையை தொடங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் என்னென்னா 3 முக்கியமானது இருக்குது. ஓகேவா, மொத்தம் 17 பெயிண்டிங்ஸை என்னென்னா ஃபஸ்ட் பேட்சில் கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் 3 முக்கியமான பெயிண்டிங் என்னென்ன பெயிண்டிங்லாம் சொல்கிறாங்கன்னா கோண்டு பெயிண்டிங். ஓகேவா, கோன் பெயிண்டிங்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோன் பெயிண்டிங் மேக்ஸிமம் தெலுங்கானாவில் இருக்கிறது. நான் சொல்கிற பெயிண்டிங்கை ப்ளீஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்ரவுண்டில் என்னென்னா அதனுடைய ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா, என்னால் நோட்ஸ் கொடுக்க முடியல, அதனால் பார்த்துக்கோங்க. இந்த கோல்டு பெயிண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா பேசிக்காக பிரைட் கலரை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி என்னென்னா ஏதாவது ஒரு இப்போ பறவைகளோ விலங்குகளோ அதிலிருந்து ஏதாவது ஒரு மரம் வளர்கிற மாதிரியே என்னென்னா இதனுடைய பெயிண்டிங்லாம் இருக்கும். ஸோ அதுதான் கோன் பெயிண்டிங்கோட முக்கியமான அம்சம். ஓகேவா, அதே மாதிரி கோயா ட்ரைப்ஸ், ஓகே, கோயா ட்ரைப்ஸ் அவங்க பண்ணுற ஆர்டிஸ்ட் இது என்னென்னா கோயா பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மோட்டிவ்ஸ் அவங்க என்ன ஒரு சர்ஃபேஸில் என்ன உருவங்கள் வரைகிறது. ஓகேவா, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்களோட ஹரிவேணி அப்படிங்கிற ஒரு சேக்ரெட் போஸ்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இவங்க நிறையா வரைவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னா நாய்க்பாட் ட்ரைபல்ஸ் அப்படின்னு ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரைபல்ஸ் என்னென்னா கடவுளோட உருவங்கள். ஓகேவா, ஃபேஸ் ஆஃப் மாஸ்க் ஆஃப் கிங். ஓகேவா, அதுக்கடுத்து என்னென்னா பாண்டவாஸ். ஓகேவா, பாண்டவாஸோட ஃபேஸ் இதெல்லாமே என்னென்னா இவங்க வரைவாங்க. அண்ட் பீமா, ஓகேவா, இதெல்லாமே வரைவாங்க. அண்ட் அங்கே இருக்க ட்ரெடிஷ்னல் டெம்பிளில் இருக்கிற டெய்டிஸ், அங்கே இருக்கிற சாமிகளையும் இந்த ஃபோட்டோஸில் கொண்டு வருவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் என்னென்னா இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் என்னென்னா கம்மிங் லா டு எம்பவர் ஃபாரஸ்ட் டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா புது ஒரு இது கொண்டு வராங்க, லா கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னா ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்குது. அதில் சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. அதுதான் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 2019. ஸோ இந்த ஆக்ட் வந்துச்சுன்னா என்னென்ன அதிகாரங்கள்லாம் மேபி கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஆக்டோட ஃபுல் இது என்ன நமக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை, நாட் எட் பப்ளிக்னு தான் இருக்குது. அதனால் ஃபுல் இது ரிலீஸ் ஆகலை. ஸோ இவங்களுக்கு கிடைச்ச தகவல் படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்டருக்கு சில பர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டருக்கு என்னென்னா
அவர் வந்து லைக் ஒரு சிவில் கோர்ட் மாதிரி வந்து என்ன செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து என்னென்னா அவருக்கு அந்த பவரை கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு இப்போ யாராவது வந்து அவரோட ரேஞ்சுக்குள்ளே வந்து என்னென்னா ஏதாவது பிரச்சனைனா அவர் வந்து இஷ்யூ பண்ணலாம், அரெஸ்ட் வாரண்ட்டை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கான உரிமையை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவர் வந்து லைக் எந்த இடத்துலனாலும் போய் செக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான பவர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பவர்லாம் வந்து என்னென்னா இதில் எக்ஸ்ட்ரா இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்னும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கன்னை வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பவர் ஆஃப் எ சிவில் கோர்ட் ப்ரிவெண்ட் அஃபென்சஸ். ஓகேவா? அஃபென்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான சிவில் கோர்ட்டோட பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி என்னென்னா மேண்டேட் டு அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில பவர்ஸ் எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் வந்து என்ன அங்கே க்ரைம்ஸ் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா 10% ஆஃப் இப்போ ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து என்னென்னா லைக் இப்போ அங்கே ஏதாவது ஒரு மைனிங் செக்டார் இதெல்லாம் வருது அப்படின்னா ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்காண்டி அவங்க 10% வந்து என்னென்னா அமௌண்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து என்னென்னா இதில் இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து என்னென்னா இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறது. ஸோ நமக்கு இந்த ஆக்ட் வந்து முழுசாக வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும் அதில் என்னென்ன வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆக்ட் வரப்போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சால் போகுதுமே தவிர இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா இப்போதைக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் தி கிரேட் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஆப்கானிஸ்தானில் முக்கியமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கவர்மெண்ட் அண்ட் அங்கே இருக்க தாலிபான். ஓகேவா? ஸோ அங்கே ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இப்போ யார் வந்து ஆதரவாக வந்து மேக்ஸிமம் இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிற யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து என்னென்னா ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தாலிபானுக்கு யார் மேக்ஸிமம் ஆதரவாக இருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து தாலிபானுக்கு ஆதரவாக இருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எந்த லெவலுக்கு வந்துன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்துன்னா நம்ம வந்து போக போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் பேசியிருக்காங்க ஃபுல்லாக. ஓகேவா? இப்போ தாலிபான் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம அரௌண்டு இப்போ ஆப்கானிஸ்தானில் அரௌண்ட் 3 பில்லியன் அளவுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே? லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அதர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும். ஏன்னா நமக்கு ஈரானில் உள்ள சப்பகர் போர்ட் மூலமாக ஆப்கானிஸ்தான் கூட வந்து என்னென்னா வர்த்தகம் நடத்துறதுக்காண்டி நம்ம நிறையா ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு ஸ்டெபிலிட்டியான ஸ்டேட்டஸ் வரும்போது தான் நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட் ரிலேட்டட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரேட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அது வந்து என்ன ஹையர் லெவலில் பெனிஃபிட்ஸ் வந்து என்ன இந்தியாவுக்கு தர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது 2 வகையில் நடக்குது. ஒன்று யூஎஸ் லெட், ஓகே, யூஎஸ் மூலமாகவும் நடக்குது, இன்னொன்று வந்து ரஷ்யன் மூலமாகவும் நடக்குது. இந்த 2 இதுலேயும் வந்து என்னென்னா இந்தியா வந்து முக்கியமான பங்களிப்பு வகிக்குதா அப்படின்னா இல்லை. இப்போதைக்கு வந்து என்னென்னா இந்தியா வந்து ஒரு நான் கவர்மெண்ட் அஃபீஷியலை சென்ட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து என்னென்னா இந்தியா வளர்ந்துருக்காங்களே தவிர இதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ஏன்னா இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையே நடக்கலை. யூஎஸ்ஸாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ட்ரூப்ஸ் மூலமாக தாலிபான் கூட சண்டை போடுறது, கவர்மெண்ட் கூட சண்டை போடுறது இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தர் இஸ் நோ பீஸ் டாக் பிட்வீன் தாலிபான் அண்ட் அதர் கவர்மெண்ட் குரூப்ஸ். ஓகேவா? ஈவன் அங்கே இன்டர் கவர்மெண்ட்டே வந்து என்னென்னா தாலிபான் கூட பேச்சுவார்த்தை நடத்தலை. பட் என்னென்னா இப்போ தாலிபான் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவ் வே ஆஃப் இதில் வந்து போய்கிட்டு இருக்கு. இதில் இந்தியாவோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் இருக்குது? ஏன்னா இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக அங்கே சிவில் வார் இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னென்னா அங்கே வந்து என்னென்னா அன்ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து என்ன யூஎஸும் வந்து என்னென்னா வெளியே போகிறதா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. யூஎஸ் வந்து என்னென்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியே போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி ஆப்கானிஸ்தான்லேருந்து அவங்க முழுவதுமாக வெளியே போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் எங்கே ஷிஃப்ட் ஆயிரும் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ பாகிஸ்தானுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா என்னென்னா நம்மளுடைய $3 பில்லியன் வந்து நம்ம அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது நமக்கு ட்ரேட் லெவலில் வந்து என்ன அது பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டை வந்து என்ன இப்போ தான் தரக்கூடியது. ஸோ இந்த தரக்கூடிய வேலையில் வந்து பாகிஸ்தான் வந்துச்சுன்னு வைங்களேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா நம்மளோட ட்ரேடு இதெல்லாமே பாதிக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன இந்த டாப்பிக்கில் வேர்ல்ட் கன்சர்ன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து என்னென்னா இவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா டாக்ஸ் வித் தாலிபான் அப்படிங்கிறது இப்போதைக்கு கரெக்டான லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து என்னென்னா நம்ம வந்து இப்போ தாலிபானே வந்து கொஞ்ச நாளில் வந்து என்னென்னா ஆப்கானிஸ்தான் கூட சேர்ந்து ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டில் அவங்களும் ஒரு முக்கியமான பொறுப்பு வைக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலும் நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அண்ட் தாலிபான் கூட வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு தொடர்பு வச்சுக்கிறது இல்லது தாலிபான் அந்த பேச்சுவார்த்தையில் நம்ம அதிகமாக வந்து என்னென்னா பங்கேற்கிறது. இதன் மூலமாக வந்து என்னென்னா நம்மளுடைய ப்ரெசன்ஸை வந்து என்னென்னா அங்கே அதிகமாக காட்ட முடியும். ஸோ அப்போ போஸ்ட் ரீகன்சிலியேஷன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இந்தியா வந்து என்னென்னா அதில் ஒரு முக்கியமான மெம்பராக வந்து வர முடியும். ஸோ இதனால தான் வந்து மாஸ்கோ ப்ராசஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் மாஸ்கோ ப்ராசஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க, ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ஆப்கானிஸ்தான் பீஸ் ப்ராசஸ் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் தாலிபான். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மாஸ்கோனா ரஷ்யா நடத்துகிற ஒரு இது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்ன
நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா நம்மளோட இது இன்வால்மெண்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானோட நிறையா யூத்ஸ் அங்கே இருக்கிற யூத்ஸை வந்து என்னென்னா நம்ம அவங்களுக்கு நிறையா எஜுகேஷன் லெவலில் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே டெமோக்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா அங்கே ஹியூமன் ரைட்ஸ் டெவலப்மெண்ட்டு அண்ட் அதர் ரைட்ஸை வந்து என்னென்னா அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா நம்மளுடைய ப்ரெசன்ஸ் வந்து அங்கே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்து தாலிபான் கவர்மெண்ட்டில் என்ன விதமாக ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டில் தாலிபான் ஈவன் உள்ளே வந்தாலும் இல்லாட்டி இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை முழுசாக இது பண்ணிவிட்டு தாலிபானே வந்து கவர்மெண்ட் இதுக்கு வந்தாலும் நமக்கு வந்து என்னென்னா ஒரு ஆம்பிள் ஹோப் இருக்குது அப்படிங்கிறத நம்பலாம். ஓகேவா? பட் இப்போ இருக்க ப்ராசஸில் நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானோட முழு இதுவும் வந்து என்னென்னா போயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா? அதுக்கடுத்து என்ன டேக் த லாங் வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எவ்வளோ ரீசனாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பிக்கர் பிக்சரில் வந்து நம்ம இருக்கோம். ஓகேவா? ஏன்னா ஒரு ஆப்கானிஸ்தானோட பீஸ் ப்ராசஸில் நம்மளும் ஒரு முக்கியமான கண்ட்ரியாக இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், இதை கண்டிப்பாக வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை தான் வந்து இது இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரெவல்யூஷனரி ஐடியாஸ் தட் லிவ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரெவல்யூஷனரி அப்படிங்கிறவர் யாரை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா பகத்சிங் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? பகத்சிங்கோட இன்டலெக்சுவல் அவர் வந்து என்னென்னா அரௌண்ட் 22 வயசுக்கிட்டே நமக்கு இறந்து போயிட்டாருங்கிறது தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து மிகப்பெரிய லெவலில் இந்தியன் இதில் வந்து என்னென்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஓகேவா? அப்போ அதனால தான் வந்து என்னென்னா அவரை பற்றின இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவரோட 17வது வயசில் ஓகேவா அவரோட 17வது வயசில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில் வந்து என்னென்னா யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. ஓகேவா? அது வந்து அந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட்டில் வந்து என்னென்னா அவர் நிறையா சொல்லியிருக்காரு. ஓகேவா? அந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட்டில் அவர் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் என்னென்னா ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நமக்கு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. கேஸ்ட் வைஸ் இருக்கக்கூடாது. ரிலீஜியன் வைஸ் இருக்கக்கூடாது. சிவிலைசேஷன் அன்சிவிலைசேஷன் ரூலர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரிச் புவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத 17 வயசுலேயே வந்து என்னென்னா அவர் கட்டுரை எழுதுகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இதை வந்து வளர்த்துருக்காரு. அண்ட் அவரோட இது வந்து என்னென்னா முக்கியமானது அவருக்கு 2 இதுக்கு ரொம்ப முக்கியமான அப்போஸில் இருப்பார். ஓகேவா? என்னதுன்னா அவருக்கு பிடிக்காதது ஒன்று அன்டச்சபிலிட்டி, இன்னொன்று வந்து என்ன கம்யூனலிசம். ஓகேவா? நமக்கு தெரியும் இந்தியாவில் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அதிகமாக இருந்துச்சு. ஓகேவா? அந்த அதிகமாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன ஒரு ஜாதியினர் ஒரு குரூப் ஆஃப் ஜாதியினர் வந்து என்ன இன்னொரு குரூப் ஆஃப் ஜாதியினரை வந்து அவங்க கிட்ட சேர்த்துக்காது. ஓகேவா? இப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து என்ன இந்த கம்யூனிசமில் அதிகமாக இருந்தது. அண்ட் இந்தியாவில் அண்ட் பேக்வேர்டு ரீஜியன்ஸில் வந்து என்ன ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது என்ன கம்யூனலிசமோட இன்னொரு வகையான ஒரு இதுதான் வந்துன்னா அன்டச்சபிலிட்டி. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா ஒரு ரிலீஜியன் இன்னொரு ரிலீஜியன் மாறும்போது இன்னொரு ரிலீஜியனை அப்போஸ் பண்ணும்போது நமக்கு கம்யூனலிசம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இன்டர் ரிலீஜியன் இதுலேயே வந்து என்னென்னா நமக்கு அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இவர் வந்து என்னென்னா அந்த இளமையான வயசில் கூட லாலா லஜபதி ராய் மாதிரியான பெரிய ஆட்களெல்லாம் வந்து என்னென்னா எதிர்த்து அவரோட வியூவை வந்து தெளிவாக சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா கணபதி பூஜா ஓகேவா சிவாஜி ஃபெஸ்டிவல் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஹிந்துக்களை இணைக்கிறதுக்கு வந்து என்ன அதிகமாக பாடுபட்டார். அண்ட் ஹிந்து மகாசபாவில் வந்து என்ன அவர் முக்கியமான வந்து என்னென்னா ஒரு தீவிரமான ஒரு இதெல்லாம் பண்ணார். ஓகேவா? ஆனால் இது வந்து இவருக்கு பகத்சிங்க்கு பிடிக்கலன்னு அதை டேரெக்டாக வந்து என்னென்னா ஓப்பனாகவே வந்து என்னென்னா லாலா லஜபதி ராயை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹோல்டு யார்கிட்ட இருந்தது அப்படின்னா பகத்சிங்கிட்ட இருந்துச்சு. ஸோ இவரோட அந்த இன்க்ளூசிவ் இந்தியா ஓகேவா ப்ளூரல் இந்தியா இந்த மாதிரியான ஐடியாவெல்லாம் வந்து என்னென்னா அவர் வெளிப்படுத்துறதுக்காண்டி என்னென்னா நவ்ஜன் சிங் சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபாவே கிரியேட் பண்ணியிருப்பார் 1926. அந்த இதோட முக்கியமான இதுவே வந்து என்ன ரிலீஜியஸ் சூப்பர்ஸ்டிஷனும் அண்ட் பைகாட்ரி ஆர் த கிரேட் ஹிண்ட்ரன்ஸ் இன் அவர் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது நம்மளுடைய ரிலீஜியஸ் சூப்பர்ஸ்டிஷன் இருக்குல்ல இது வந்து என்ன இருக்கிறதுலே வந்து என்னென்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து என்னென்னா ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து என்னென்னா அப்போவே கொண்டு வந்திருப்பார். ஸோ ஃப்ரீ தாட் மஸ்ட் பெரிஷ் அப்படிங்கிறது இவரோட முக்கியமான இது. ஓகே, ஸோ மக்கள் வந்து என்னென்னா அது அவங்களுக்கு தானாகவே சிந்திக்கணும். அண்ட் அது வந்து அப்படி சிந்திக்கும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்னென்னா நம்மளுடைய நேஷ்னலிசம் அப்படிங்கிறது என்ன அதிக லெவலில் வளரும். ஸோ இந்த சின்ன வயசுலேயே வந்து என்னென்னா இவ்வளோ அதிகமான நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறது வந்து என்னென்னா அவரோட ஐடியாஸ். ஓகே, அவரோட ஐடியாஸ் வந்து இன்னமும் வந்து என்னென்னா நம்மளோட கண்ட்ரியில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன நியூ இந்தியாவை பில்ட் பண்ணுறதுக்கும் வந்து என்னென்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கேரளா அலர்ட்டில் என்ன பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் நைல் வைரஸை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்த வைரஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிறதுனா க்ளூஎக்ஸ் மஸ்கிட்டோ, ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளூஎக்ஸ் மஸ்கிட்டோ மூலமாக வந்துன்னா இது பரவுது, ஓகேவா. இது ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா பறவைகளை பாதிக்குது. நெக்ஸ்ட் வந்து கொசுவுக்கு போகுது. கொசுல இருந்து என்னன்னா ஹியூமனுக்கு வருது, ஓகேவா. இப்படி தான் வந்து என்னன்னா இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஓகேவா. இதுக்கு வந்து என்ன வேக்சினேஷன் இருக்கா அப்படின்னா ஹியூமனுக்கு வேக்சினேஷன் கிடையாது. அதில் விலங்குகளில் ஹார்ஸுக்கு மட்டும் என்னென்னா வேக்சினேஷன் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா. அதை தவிர இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிறது ஃப்ளேவி வைரஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. ஃப்ளேவி வைரஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது என்னென்னலாம் நோயை காஸ் பண்ணும் அப்படின்னா எல்லோ ஃபீவர், டெங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசனார் ஃபாரஸ்ட் டிசீஸ், ஓகே, இந்த மாதிரியான நிறைய வியாதிகளை வந்து என்ன கிரியேட் பண்ணக்கூடியது. அப்போது இந்த வட்டம் எக்ஸாமில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மேபி, ஓகே, ஃப்ளேவி வைரஸ் ஃபேமிலியால் எந்தெந்த நோயெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். அண்ட் இது ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ், ஓகேவா. அப்போ கீழே இருக்கிறதுல எந்த இதெல்லாம் ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறத பற்றி மாதிரியான கொஷின்ஸு நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இப்போ இந்த நம்மளுடைய வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிறதும் ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் இது ரெண்டோட சிம்டம்ஸும் ஒன்று போல தான் இருக்கும், ஓகேவா. இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு எலிசா டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. அப்படி பண்ணாலுமே நமக்கு வந்து வெஸ்ட் நைல் வைரஸை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஓகேவா. ஸோ அதுக்கான இதெல்லாம் முயற்சிகள்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் இருந்ததா அப்படின்னா நமக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் என்ன நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அப்போ வந்து இதை பெரிய லெவலில் எடுத்துக்கல. இப்போ தான் வந்தோன்னா அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இதே மாதிரி தான் நமக்கு 2018 நிஃபா அவுட் பிரேக் வந்து வந்துச்சு. இந்த நிஃபாவும் எங்கேருந்து வருது? கேரளாவில் தான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேரளாவில் தான் முக்கியமான கேசனார் ஃபாரஸ்ட் டிசீஸ், இந்த வெஸ்ட் நைல் வைரஸ், நிஃபா வைரஸ், இந்த மூணுமே வந்து கேரளா சார்ந்தது, ஓகேவா. கேரளாவில் தான் இருக்கிறது, ஓகேவா. இது சிக்கா வைரஸ்னால் ராஜஸ்தான், குஜராத்தில் வந்து நமக்கு அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த நியூஸு. ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அது மாதிரி தான் வந்து இப்போ இந்த இதுவும் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இதில் வந்து நமக்கு வேறு என்ன இதில் எதனால் வந்து இந்த ஜூனாட்டிக் டிசீஸ்லாம் வருது அப்படின்னா நம்மளோட அர்பனைசேஷன், லேண்ட் யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா வைரஸ் வந்து என்ன ஜூனாட்டிக் கோஸ்ட்லேருந்து பேர்டு அதுக்கப்புறம் நமக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து என்னென்னா மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா வைரஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்னென்னா ட்ராவல் ஆகிறது வந்து என்னென்னா ஏன்னா அதுக்கு வெக்டார் வந்து ஈஸியாக கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா நமக்கு வந்து ஈஸியாக பரவுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெஸ்ட் நைல் வைரஸை வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா தடுக்கணும் அப்படின்னா பெட்டர் சர்வைலன்ஸ் சிஸ்டம் வந்து என்ன இந்தியாவில் வேணும். அதேமாதிரி வந்து காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான நிறைய முயற்சிகளை வந்து கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நார்த் கொரியா புல்ஸ் அவுட் ஆஃப் லயசன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லயசன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது என்ன, சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையில இருந்த ஒரு இணைப்பு பாலமான ஆஃபீஸுக்கு பேர் தான் அந்த லயசன் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸோட ஃபெடரல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நார்த் கொரியா மேலே புதுசாக வந்து நிறையா சாங்ஷன் போட்டிருக்காங்க, ஓகேவா. அந்த நிறையா சாங்ஷன் போட்டதுனால என்ன பண்ணிடுச்சுன்னா இப்போ நார்த் கொரியா மறுபடியும் அவங்களோட பழைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நார்த் கொரியா இதுக்கு முன்னாடி சவுத் கொரியா கூட க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா சவுத் கொரியாவிலேருந்து வெளியே அந்த லயசன் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ அதை தான் வந்து என்ன இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இத்தாலி செட் டு பிகம். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சைனாவோட பிரச்சனையும் பற்றி பேசியிருப்பாங்க. ஏன்னா சைனாவிலேருந்து ஒரு முக்கியமான 2 கம்பெனி ஷிப் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் நார்த் கொரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஈவன் நார்த் கொரியாவில் வந்து என்ன யுனைடெட் நேஷனோட எக்கனாமிக் சாங்ஷனே இருக்குது. அப்படி இருக்கும்போது சைனா வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்ன இல்லீகல். ஆனால் அதையும் பண்ணுறதுனால சைனாவோட 2 கம்பெனி மேலேயும் வந்து என்னென்னா இவங்க வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் இந்த நியூஸில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இத்தாலி செட் டு பிகம் ஃபர்ஸ்ட் G7 கண்ட்ரி டு ஜாயின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். நமக்கு தெரியும் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது சைனாவோட முக்கியமான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு G7 கண்ட்ரி அது ஜாயின் பண்ணுது அப்படின்னா இத்தாலி அப்படிங்கிறது ஜாயின் பண்ணுது, ஓகேவா. அதை தான் இந்த நியூஸில் பேசியிருக்கிறாங்க, ஓகேவா. அதை தவிர என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன எக்கனாமியில் வந்து மிகப்பெரிய லெவலில் டாபிக் எதுவுமே இல்லை. ஏற்கனவே நம்ம பேசுனதான் மறுபடியும் அதில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.